அதாவது இலங்கையிலேயே இங்கே தான் இதை செய்கிறார்கள். 35 வருஷத்துக்கு பிறகு குதிக்கின்ற அப்படி தாமரையால் குத்தி கொண்டிருக்கிறார்கள். 1200 ஆண்டுகள் பல இந்தியா கர்நாடகா மாநிலத்தில் 1200 ஆண்டுகள் பழமையான ஒரு சூரியன் கோயில் இருக்குது. அங்கே இருக்கிற சூரியன் கோயில் போல இங்கே என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சூரிய வாகனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து 19ஆம் நாளில் சூரிய வாகனத்தில் இன்றைய தினம் சுவாமியை வெளிவீதி உலா கொண்டு வருவார்கள். எப்படி செய்கிறார்கள் என்று தான் பார்க்க போகின்றோம். சூரியனுடைய வாகனம் பார்க்க அப்படி இருக்கும். குதிரை பூட்டி ஒரு அந்த வாகனத்தை வார்த்தையாலேயே சொல்ல முடியாது. இந்த வாகனம் எப்படி இருக்கிறது, சூரிய உற்சவம் இன்றைக்கு எப்படி செய்கின்றார்கள், வெளிவீதியில் இன்றைக்கு பகல் நேரத்தில் என்னெல்லாம் விளம்பர போகணும்னு பார்க்கணும். அதாவது காலை நேரத்தில் அனைத்தையும் பார்க்க போகின்றோம். விது.யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள். நல்லூர் கந்த சுவாமி கோவிலில் சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைய நாள் சூரிய உற்சவம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். 6:40 காலை நேரம். கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே கிழக்கிலே உதிக்கின்ற அந்த சூரியன் இன்றைய தினம் அப்படியே கோபுரத்தில் பட்டு அப்படியே கோபுரம் விழுகிறது. இங்கே பக்தர்கள் பிரதிஷ்டை பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். அதிகாலையிலேயே பண்ண வலிக்கிட்டுருவார்கள். இப்போ வரைக்கும் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். சூரியன் உற்சவத்தை பார்க்குறதுக்கு பக்தர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். காலை நேரத்திலே நாங்கள் இந்த மண் சிற்பங்கள் செய்வார்கள். இந்த ஐயா மண் சிற்பம் செய்கிறவர். இங்கே சூரிய நாராயணர் உருவத்தை மண் சிற்பமாக செய்திருக்கிறார் பாருங்கள். இவர் சூரிய நாராயணர் சுவாமி. வசந்த மண்டபத்திலிருந்து சூரிய நாராயணர் சுவாமியை காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தெற்கு வாசல் கோபுரம். பக்தர்கள் தெற்கு வாசல் வீதியில் சுவாமி தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் பாருங்கள், ஊடகங்கள் எல்லாம் அப்படியே எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது சுவாமி மேற்கு நோக்கி திரும்ப போகின்றார். இது கோபுரத்தினுடைய வாசல். இதுக்குள்ளாலே சுவாமியின் அழகை பார்க்க அருமையாக இருக்கும். பக்தர்கள் கோவிலுக்கு முன்னாலே திரண்டு நிற்கின்றார்கள் என்று சொல்லி பாருங்க. காலை நேரம் 7:15 சூரிய நாராயணர் இப்பொழுது முன் மண்டபத்துக்கு வரப்போகின்றார். பாருங்கள், அலங்காரா நல்லூரான் எழுதப்பட்ட வாசகம். சூரிய நாராயணர் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார். வெளிநாட்டிலிருந்து எங்களுடைய சொந்தம் ஒருவர் வந்திருக்கின்றார். வணக்கம், எந்த நாட்டிலேருந்து வந்துருக்கீங்க? வணக்கம், நான் ஜெர்மனிலேருந்து வந்திருக்கிறேன். ஜெர்மனி சார்புர்லேருந்து வந்திருக்கிறேன். எத்தனை வருஷத்துக்கு பிறகு நல்லூர் கோயிலுக்கு வாரீங்க? நல்லூர் கோயில் திருவிழா இது 35 வருஷத்துக்கு பிறகு இப்போ இந்த தான் நான் முதல் பார்க்குறேன். சூரிய நாராயணர் உற்சவம் இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. நான் இந்த காணொலியில் அதை பற்றி விரிவாக சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன தெரியாது, அம்மா கிட்ட தான் கேட்கணும். எப்படி இருக்கு நல்லூர் கோயில்? சூப்பராக இருக்குது, நல்ல வடிவாக இருக்குண்ணா. இது நான் இனி நான் ஒவ்வொரு வருஷம் பாப்பேன். என் பிள்ளைகளையும் கூட்டின்னு போயிருவேன். நான் பிள்ளைகளே ஸ்கூல் டைம், அதனால் இந்த திருவிழா தொடங்குற டைம்லேயே ஸ்கூல் அங்கே தொடங்கிட்டோம். அதனால் கூட்டிக்கண்டு இங்கே அதில் பங்கு பெற்ற முடியாது கிடக்குது. ஓகே, வாங்க. இப்போ சூரிய நாராயணரை வெளிவீதி உலா கொண்டு வர போகிறார்கள். 6:45 பூஜை இடம்பெற்று உள்வீதி உலா சுற்றி இப்போ 7:10 பாப்போம் எத்தனை மணிக்கு சூரிய நாராயணர் வெளிவீதி உலா வாராருன்னு சொல்லி. ஆலயத்துக்கு முன்னாலே இன்றைய நாள் திரண்டு வந்திருக்கின்ற பக்தர்களை பாருங்கள். சூரிய நாராயணர் சுவாமி மற்றும் அவருடைய மனைவிமார்கள் தற்சமயம் வெளிவீதி உலா வருகின்றார்கள். சூரிய நாராயணர் சுவாமி வாகனத்தை பாருங்கள். சுவாமியினுடைய இன்றைய நாள் சாத்துப்படி அலங்காரங்களை பாருங்கள். அப்படியே கோபுரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். முன் கோபுரத்தோட 7 குதிரைகள் முன்னாலே குதிக்க ரதம் போன்ற ஒரு அமைப்பிலே இன்றைய நாள் சுவாமி எப்படி வெளிவீதி உலார் வருகின்றார் என்று சொல்லி பாருங்க. சுவாமியை தூக்கி கொண்டே சென்றாலும் பாருங்க, அப்படியே ரதம் மாதிரி இருக்கிறது அந்த சுவாமியினுடைய வாகனம். சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகள் பற்றி பார்க்கலாம். பாருங்கள், வெண்மையான நிற உடை, வெண்மையான மலர் மாலைகள், இடையிலே இந்த தாமரை பூ என்று நினைக்கிறேன். சூரிய நாராயணனுக்கு பின்னால் பாருங்கள், சூரிய வடிவம் பொறித்த திருவாசி, வட்ட வடிவில் இருக்கிற திருவாசி, அதிலே தாமரை மலர்கள்.
பாரம்பரிய நகைகளோடு இன்றைய நாள் சூரிய நாராயணர் மிக அருகில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்படி சாத்துப்படி செய்திருக்காங்க பாருங்க. அப்படியே நகைகள் எல்லாம் அப்படியே குலுங்குகின்றது. பின்னாலே வந்து தாமரை சூரியன் மாதிரி அதை செய்திருக்கின்றார்கள். சூரியனான சுவாமிக்கும் குத்துவிளக்கினுடன் வைத்து படையல் வைத்து பிரசாதங்களை பக்தர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கோ, இன்றைய நாள் சுவாமி வாகனம் பற்றி பார்க்கலாம். 7 குதிரைகள் அப்படியே அந்த குதிரைகளை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், குதிக்கின்ற வகையிலே செய்திருக்கின்றார்கள். அந்த சுவாமி செல்ல பாருங்க, குதிரை குதிக்குது பாருங்க. இங்கே அதுபோல் கீழே வந்து சக்கரம், பீடத்தினுடைய அலங்காரங்களை பார்க்கலாம். எப்படி செய்திருக்காங்க பாருங்க அலங்காரங்கள். இந்த தேர் சிற்பங்கள் போல செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பாதுகாவலர் சிற்பங்கள். சுவாமியினுடைய பீடத்துக்களே முக்கியமான பகுதி தாமரை அலங்காரம். அதுக்கு பிறகு மணி வந்து கொடுத்திருக்கின்றார்கள். சுவாமி வாகனத்தை சுற்றி மணிகள் பாருங்க. பின்னாலே தேவார திருப்பதிகங்கள் படித்துக் கொண்டு வருகின்றார்கள். நிறைய பேர் நினைத்திருப்பீங்க சுவாமி வாகனம் வரும்பொழுது முருகப்பெருமான் தான் வருவார் அப்படி என்று. இல்லை, இன்று தினம் சூரிய பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பூஜை வந்து இடம்பெறுகிறது. அதாவது இந்த திருவிழா இடம்பெறுகிறது. நாங்கள் அப்படியே மத்திய கரைக்கு வந்து விட்டோம். மத்திய கரையில் இருக்கிற சுவாமி வாகனத்தினுடைய சிற்பங்களை ரசித்து கொண்டிருக்கிறோம். இந்த குதிரையை பாருங்க எப்படி செய்திருக்காங்க சார், ரசித்து கொண்டே இருக்கலாம். இந்த சக்கரங்களை வந்து சுற்றி கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. தெற்கு வாசலுக்கு சூரிய நாராயணர் நகர்ந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் சூரிய நாராயணர் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன். யார் இவர், என்ன கடவுள் அப்படி என்று சொல்லுவேன். தொடர்ச்சியாக பாருங்கள். 7:30 காலை வேளையில் தெற்கு வாசல் கோபுரம் நோக்கி சூரிய நாராயணர் வருகின்றார். வணக்கம். பாருங்கள், இங்கே வந்து நிறகடம் குத்து விளக்கு வைத்திருக்கின்றார்கள். இது வந்து நல்ல திருஞான சம்பந்தர் ஆதியில் மடத்துக்கு முன்னால் நிற்கிறோம். சூரிய நாராயணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லூர் கந்த சுவாமி கோயிலில், அதாவது இலங்கையிலேயே இங்கே தான் இதை செய்கிறார்கள் என்று சொல்லி இங்குள்ள ஐயாமார் கூறியிருந்தார். அதாவது சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சூரியனை வெளி வீதிகளாக கொண்டு வராங்க. இந்த முறை எப்படி ஐயா இருக்குது, இதை எப்படி பார்க்குறீங்க? முருகப்பெருமான் வந்து பிறக்கவில்லை, அவர் உதித்தவர். அதாவது சூரியன் மாதிரி உதித்ததுனால இருக்கிற பொருள் இல்லை பிறக்காமல் உதித்ததுனால, அதாவது ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகமையண்ட சூரியனுக்கும் அது பொருந்தும். சூரியன் மாதிரி தான் அந்த முருகன் என்றதான் இங்கே காலையில் 10 மணி பூஜை சரியாக சூரிய பகவானு தான் நடக்கும் முதல் நல்லூரில். ஏன்டா கிழக்கு நோக்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அங்கே இருப்பார், கிழக்கு நோக்கி உள்ளுக்கு பிரகாரத்தில் இருப்பார். அவருக்கு 10 மணிக்கு முதல் பூஜை நடக்கும். ஏன்னா அந்த சூரியனை தான் இங்கே மெயினாக எடுப்போம். அதனால் சூரியோற்சவம்னு சொல்லி ஒரு சூரியோற்சவத்தை இங்கே நடத்தி கொண்டு இருக்கின்றார். நன்றி ஐயா, உங்களை சந்தித்தது. சரி பாருங்கள், இப்பொழுது வடக்கு வாசல் நோக்கி சுவாமி நகர்ந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் இந்த பாசுரங்கள் எல்லாம் படித்துக் கொண்டு வருகின்றார்கள் பக்தர்கள். இதில் வந்து பாடசாலை சிறுவர்கள் நிற்கிறார்கள் பாருங்கள். இது ஒரு பாடசாலை வந்து மேற்கு வாசலில் இருக்கிறது.
சூரிய பகவான் பற்றி பார்க்க போகின்றோம். சூரியன் பச்சை நிறமுடைய 7 குதிரைகள் பூட்டிய தேரில் தான் வருவார். நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த வாகனத்தில் 7 குதிரைகள் காணப்படும். அதாவது சூரியனுடைய தேருக்கு ஒரு சக்கரம் தான் இருக்கும். இங்கே 4 சக்கரங்கள் இருக்கிறது. இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவரின் பேர் வந்து அருணன் அப்படி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அவருடைய பேர் அருணன். அதாவது அர்ஜுனனுக்கு எப்படி கிருஷ்ணன் தேர் ஓடினாரோ சூரிய பகவானுக்கு அருணன் வந்து தேர் ஓட்டுவாராம். சூரிய பகவான் யார்? அவர் உலக இயக்கத்துக்கு வந்து மிக மிக முக்கியமானவர். உலகத்திலே வாழுகின்ற ஜீவராசிகளுக்கு மிக பிரதானமானவர் சூரிய பகவான். உலகத்திலே ஏற்படுகின்ற பருவ மாற்றங்களுக்கு சூரிய பகவான் வந்து மிகவும் பிரதானமானவர். அது என்ன பருவ மாற்றமாகவும் இருக்கலாம். அப்படியான சூரிய பகவானை ஆதிகாலம் தொட்டே வணங்கி கொண்டு வருகின்றார்கள். இந்த சூரிய பகவானை மட்டும் வழிபடுற ஒரு சமயம் இருக்குது, சவுமாரம் அப்படி என்று சொல்லி அந்த சமயத்தை வந்து அழைப்பார்கள். பொங்கல் எல்லாம் படைத்து வைத்திருக்கின்றார்கள் பாருங்க. மகேஸ்வரன் மணி மண்டபத்தில் நிற்கிறோம். வடக்கு வாசலிருந்து கிழக்கு வாசல் நோக்கி சுவாமி திரும்புகின்றார். பாருங்க, இன்றைய தினம் நிறைகுடம் எல்லாம் வைத்து பொங்கல் வைத்திருக்கின்றார்கள். நிறைகுட மீன் வந்து நீரூற்றல் என்று சொன்னால் மாலை நீரை சுவாமி வழி வீதி உலா வரும்பொழுது தான் நீர் ஊற்றுவார்களாம். பாருங்க, சூரிய பகவானை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரிய என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய பகவான் என்றும் அழைப்பார்கள். சூரிய பகவான் நகர்ந்து செல்கின்ற அதே நேரத்தில் இன்றைய தினம் காவடிகள் வந்து இதில் வைத்திருக்கின்றார்கள். பாருங்க, இனிதான் திருவிழா, பல திருவிழாக்கள் ஆரம்பமாக போகிறது. 63 நாயன்மார் குருபூஷ மடத்துக்களை காவடிகளை பார்த்தேன். இதில் வந்து பிள்ளையார் கோயில். சூரிய நாராயணர் இப்பொழுது கிழக்கு வாசல் நோக்கி வந்து விட்டார். பாருங்க, அழகாக பாருங்க. 7:55 சரியாக சுவாமி கிழக்கு வாசல் நோக்கி வந்து விட்டார். சரியாக காலை 8 மணிக்கு சுவாமியை உள்ளே கொண்டு செல்கின்றார்கள். கைவாரில் சுவாமி வாகனத்தை எடுத்து அப்படியே கோபுரத்துக்கு உள்ளாலே கொண்டு செல்கின்றார்கள். வசந்த மண்டபத்திலிருந்து புறப்படும் போது பார்த்தோம். இப்பொழுது வெளி வீதி உலா சுற்றி கொண்டு வந்து உள்ளே எப்படி கொண்டு செல்கிறார்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படியே சுற்றி பின்பக்கமாக கொண்டு செல்கிறார்கள். இன்றைய நாள் சூரிய உற்சவம் பார்த்திருந்தோம். இனி மாலை உற்சவம் இருக்கிறது. மாலை நிச்சயம் காணொளி வரும், மறக்காமல் காத்துருங்க. 10:30க்குள்ள காணொலியை போட்டு விட்டுருவேன், காத்து கொண்டுருங்க. அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்களை மன விதுடன். நன்றி உறவுகளே.